இந்துவர்தன் யோகா ட்ரெயினர். நம்மளுக்கு இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, சின்னது கையில் வந்து ஒரு டேப்பிங், கையில் இது நம்ம உள்ளங்கை வச்சே நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். இதில் பாடியை வந்து நம்ம ஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும், நம்ம பிளட் சர்க்குலேஷன்ஸ்க்கு வந்து பண்ணுறதுக்கும், ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. மெயினாக இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுறது எல்லாம், கார்டியோ சஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே இந்த எக்ஸசைஸ் தான். என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான எக்ஸசைஸ்ல வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து டேப்பிங், கிளாப்பிங் பண்றோம். ஃபர்ஸ்ட் கிளாப்பிங் பண்றது வந்து அதுவும் ரொம்ப டேப்பிங். நீங்க சாதாரணமா எப்படியெல்லாம் கை தட்டக்கூடாது, நல்லாவே வந்து ஃபாஸ்டா நான் ஒரு 10 டைம்ஸ் பண்றேன். நீங்க அதை மாதிரி நீங்க உங்களுக்கு 15 டைம்ஸோ 20 டைம்ஸோ நீங்க சேர்ந்து பண்ணுங்க. நல்லா ஃபாஸ்டா நல்லா அப்படி பண்றப்ப நல்லா உங்க கையில இருக்கிற பிளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்படி வந்து ஃப்ளோ ஆகும். 7 8 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஜாயின்ஸும் இந்த ஜாயின்ஸும். ஸோ இதை வந்து நம்ம நல்லா ரப் பண்ணணும். ஒரு 10 டைம்ஸ் வந்து நல்லா ரப் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 and 10. இதே இந்த ஜாயின்ஸை என்ன பண்ணணும்னா இங்க டேப் பண்ணணும், தட்டணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதை மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின்ஸ், இந்த எண்டு இருக்கு இல்லையா, இந்த எண்டும் நல்லா வந்து ரப் பண்ணணும். நல்லா ரப் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 அடுத்து பார்த்தீங்கன்னா இது டேப் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 and 10. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த மணிக்கட்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா இங்க வந்து நம்ம டேப் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி இந்த ஹேண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 விரலுமே நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு இதை நல்லா ரப் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 and 10. நெக்ஸ்ட் இந்த 2 விரலையுமே என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட்டும் பேக் அப்படி எடுத்துட்டு போகணும். அடுத்தது நம்ம எல்லாருக்குமே இந்த விரல்கள்ல நம்ம பண்ணணும். இப்படி பண்றப்ப நம்மளுக்கு முடியும் வளரும்னு சொல்லுவாங்க. ஸோ இது நல்லா விரலோடைய நகத்துல நல்லா ரப் பண்ணணும். நல்லா ஃபாஸ்டா ரப் பண்ணணும். ஸோ என்னோட சேனல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முத்ராஸ் யாருமே இந்த எக்ஸசைஸுமே பண்ண முடியாதவங்க அழகாக முத்ராவை பண்ணி நம்மளுடைய இருக்கிற என்ன டிசீஸோ என்ன ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கோ உடம்புல அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கலான்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஏஜ்டு இருக்கிறவங்க நிறைய பேர் என்னோட சேனலில் சொல்கிறீங்க, வயசானவங்க என்னால் வந்து டைம் இல்லை, என்னால் செய்ய முடியறதில்ல எக்ஸசைஸு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நிறைய பேர் என்னை வந்து கேட்பாங்க. என்னோட அஃபீஷியல்ஸில் கொலீக்ஸ் கூட சொல்லுவாங்க, ரிட்டையர் ஆனவங்க நிறைய பேர் எனக்கு டைம் இல்லைம்மா அப்படின்வாங்க. ஸோ அது மாதிரி டைம் இல்லாதவங்களுக்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உட்காந்த மாதிரியே நீங்கள் அழகாக டிவியில் உட்காந்துட்டு பார்க்கும்போது கூட கண்டிப்பாக இதை மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மூமெண்ட்ஸ் போடுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் இல்லாமல் இருக்கும். வயசானவங்களால கண்டிப்பாக அவங்களால வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி யங்ஸ்டர்ஸ் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதே மாதிரி இதெல்லாம் குட்டி குட்டியாக நீங்கள் ஆரம்பிங்க. சின்ன ஏஜ்டாக இருந்தாலும் ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர். ஈவன் 80 கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம், அட்லீஸ்ட் 70 கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம், ஒன்றும் இல்லை. நம்ம டேட் ஆஃப் பர்த் எல்லாம் எதுக்கு, கவர்மெண்ட் சர்வீஸாக இருந்தால் ரிட்டையர்மெண்ட் ஆகி நீங்கள் வீட்டுக்கு போப்பான்னு சொல்கிறதுக்கும் சர்வீஸ் என்ட்ரு ஆகிறதுக்கும் அவ்வளோதானே ஒழிய நம்ம ஏஜ் இஸ் எ நம்பர். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, வயசு ஒரு தடைகள் இல்லை சாதிக்கிறதுக்கு. ஸோ எப்பயுமே நீங்கள் வீட்டில் இருந்தால் கூட இதை மாதிரி அழகாக உட்காந்து செய்யுங்க பார்க்கலாம். பண்ணிவிட்டு என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.